அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சமையல் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் கூட்டு. இது செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா பாதியா வேக வச்சுக்கிற பூசணிக்காய், பாதியா வேக வச்சிருக்கிற கொண்டக்கடலை, அதற்கான மசாலா. இப்போ இந்த எண்ணெய் இதுல தேங்காய் எண்ணெய் விட்டு தேங்காய் போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டாச்சு. ரெண்டு வத்தல், கருவேப்பிலை போட்டுக்கணும். இந்த சமயத்துல நம்ம கொண்டக்கடலை வேக வச்சு வச்சிருக்கிறோம். பாதி வேக்காடு, அதாவது ஹாஃப் பாயில் தான். இதை போட்டுடலாம். ஏற்கனவே வேக வச்சதுனால இது இந்த மாதிரி பரப்பி வேக வச்சுக்கலாம். இதுக்கு மேலவே பாதியா வேக வச்சிருக்கிற பூசணிக்காய் அதையும் போட்டுக்கலாம். இதுவும் இந்த மாதிரி பரப்பி வேக வச்சுக்கலாம். இதுக்கு மேல நாம செஞ்சு வச்சிருக்கிற அரைப்பு, அதாவது மசாலா. இதுல என்னெல்லாம் பாத்தீங்கன்னா மஞ்சள் பொடி, வத்தல், தேங்காய், நல்ல மிளகு, ஜீரகம், பூண்டு, இதையெல்லாம் போட்டு குறைப்பா நைஸா, ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம். ஒரு சுத்து மட்டும் போட்டா போதும், அரைச்சிருக்கோம். இதை அப்படியே மேல தூவி விட்டுலாம். இது தேவையான உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு தான் வேக வச்சிருக்கிறேன். அதெல்லாம் அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டா போதும். இது இப்படியே இருந்து வேகட்டும். இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாத்தீங்கன்னா கூட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மசாலா நல்லா வெந்தாச்சு. இந்த சமயத்துல நம்ம செஞ்சு வச்சிருக்கிற வறுத்து வச்சிருக்கிற அந்த தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில வறுத்து வச்சிருக்குது. இது இன்னும் சுவையை கூட்டும். அது மட்டும் இல்லாம தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே உடலுக்கு நல்லது. கொண்டக்கடலை பற்றி சொல்லவே வேண்டாம், பூசணிக்காவும் அப்படித்தான். மொத்தத்தில் இது மிகச்சிறந்த ஊட்டச்சத்து அதிகமாக உள்ள ஒரு உணவு பதார்த்தம். இதையும் போட்டு இப்படி வச்சுட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கொண்டக்கடலை, மஞ்சள், பூசணி போட்ட கூட்டு ரெடி. இதை செஞ்சு பாருங்க. இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பார்க்குறவங்க பரித்ரானா டேகுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.